அசிங்கம். அம்மா வாங்க தம்பி வாங்க. என்ன இது? நீதான் இங்க என்ன இவங்க வேற இங்க என்ன இது? என்ன பண்ணாத பேர குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? வாங்க உள்ள பாத்து. பேர குழந்தையா? வந்து எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். பிறந்திருக்கிற பேர குழந்தை பேரனா பேத்தியா பாத்துடலாமா? பேரன்தான்ப்பா. பேரன்தான். அம்மா எனக்கு கூட பேரன் தான் பிறக்க போறான். என்னது இல்லம்மா, எனக்கு கூட வசந்தி மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி, அதனாலதான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்தோம். இத போய் முதலாளி கிட்ட சொல்றோம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரு ஒண்ணு இல்ல, நான் வந்துமா. ஐயா சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சார். ஆமா சார், ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் சார். அங்க வந்து சார் உங்களுக்கு சார். சும்மா இருங்க சார், இவர் அப்பா ஆக போறாரு சார். உன் சம்சாரம் பிரெக்னண்டா? என் சம்சாரம் பிரெக்னன்ட் இல்ல சார், ஆனா நான் அப்பா ஆக போறேன் சார். ஏய், வாட் நான்சென்ஸ் இட் இஸ். சார், இவருக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே புரியல. இவர் சம்சாரத்துக்கு தான் சார் 3 மாசம். கடவுளே. அம்பலா, கங்க்ராச்சுலேஷன். இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சார். ஏம்மா தொல்லை பண்ற, விட்டுட. நீங்க அப்பா ஆயிட்டீங்க சார். உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ஆமா சார், இப்பதான் உங்க வைஃப் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு வரோம். வசந்தி எப்படி இருக்கா? குழந்தை அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க சார். What a glad news. What a glad news. Boy, come here. Come here. அம்பலா, சார், நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்க, நம்ம பங்களால வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் 1 மாசம் போனஸ் கொடுத்துரு. நீ எடுத்துக்கோ. எனக்கு தான் ஏற்கனவே 3 மாசம் போனஸ் கொடுத்துட்டாள. வசந்தி பார்க்கணும், என் பிள்ளை பார்க்கணும். லலிதா, 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 ஒரு சந்தோஷமான விஷயம். நான் இல்லம்மா, இது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது ரொம்ப. ஓகே ஓகே, கேரி ஆன், கேரி ஆன். காட்டுல சீதைக்கு குழந்தை பிறந்திருக்க தெரிஞ்சு ராமர் அவளை போய் பார்க்கவே இல்லையா? ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன் கத்துற? ஐயா, செல்ல ராஜா. ராஜாவா? செல்ல ஜனாதிபதி. செல்ல ஜனாதிபதியா? ஆமா, ராஜா மாமியா எல்லாம் தான் கோவிந்தா ஆயிட்ட, இனிமேல் ஜனாதிபதி தான். அப்படியா? அப்போ செல்ல கண்ணா என்ன? ஓ, குழந்தையா? சரி சரி. அடடே, குழந்தை உங்ககிட்ட அழாம இருக்கே. இந்த குழந்தை என்ன, ஊர்ல எந்த குழந்தை அழுதாலும் சரி, இவ பேரை சொன்னா கப்புன்னு வாய பொத்திக்கும். இதான் வாழைப்பழம். இது எப்படி தெரியுமா சாப்பிடணும்? இப்படி உரிச்சு, நல்லா உரிச்சு, அதை எடுத்து இப்படி வாயில போட்டுக்கணும். வீணா இந்த பழத்தை எல்லாம் எதுக்கு வாங்கி தந்தீங்க? நாங்களா வாங்கிட்டு வந்தோம், அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, கொண்டு வந்தோம். அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? இந்த குழந்தைய பாக்கணும்னு அவர் கொண்டு வர சொன்னாருங்க. கொண்டு வர சொன்னாரா? வாங்க போ. அம்மா வந்து குழந்தைய மட்டும்தான் கொண்டு வர சொன்னாரு. இவனை பார்க்கணும்னாவது அவருக்கு தோணுச்சு. சரி, கொண்டு போங்க. வந்த உடனே இவங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே வழி பூரா வந்தேன், இங்க வந்து மறந்து போயிட்டேன். இப்ப கேட்கலாமா கூடாதோ தெரியல, கேட்டுருக்குமா? என்ன, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? அறிவு இருக்கா? ஊர்ல அவனை பார்த்தாலும் இதே கேள்விதான் என்ன கேட்கறான், எனக்கே ஒண்ணும் புரியல. சரி சரி, வந்து தொலை, நாங்க வர்றோம்மா. சார் வந்துருக்காரு. நீ பேசிக்கிட்டு இருக்க. குழந்தைய தூக்கிட்டு எங்க போறீங்க? உங்களை பார்க்கதான் வந்தா. அப்படியே நீங்க கொஞ்சம் உட்காந்துருக்கலாம், நான் போய் குழந்தைய காமிச்சிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? இது அப்பா கிட்ட. இல்லைங்க, இவர் உளறாருங்க. நான் எப்பவுமே அப்படித்தானே. நாங்க சும்மா குழந்தைய பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். ஏன் இப்படி சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் சொல்ற? என்ன எலெக்ஷன்ல நிக்க போற? குழந்தைய பார்க்கணும்னு அவர் நம்ம கிட்ட சொல்லல. அவர் எங்க குழந்தைய பார்க்கணும்னு சொன்னாரு? அவர் எங்க சொன்னாரு குழந்தைய பார்க்கணும்னு? குழந்தை அவரை பார்க்கணும்னு சொல்லிச்சு. ஐயோ, இந்த சின்ன வயசுல என்ன பேச்சு பேசும். ஐயோ, சார் ரொம்ப கோபமா இருக்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? இல்லைங்க, உங்களுக்கு மரியாதை வேணுமில்ல. இருந்தா நல்லதா. அப்படின்னா குழந்தைய தொட்டில போட்டு போங்க. அண்ணா, என்னண்ணா நீங்க? அவர் குழந்தைய பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரா? ஒரே ஒரு தடவை அவனை
அவர்கிட்ட குழந்தைதான் காட்ட முடியல, கூடையாவது காட்டுவோம். கூடைய கொடுங்க. கத்தாத. கூட ஒண்ணு வேண்டாம். ப்ளீஸ், கூட கொடுத்தா கூட வேணும் ப்ளீஸ். கொடிய கொண்டாங்க, கொடிய கொண்டாங்க. இந்த கூட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குழந்தைய கூடக்குள்ள வச்சிருக்கேன். நிஜமாவா? லேசா இருக்கு. குழந்தை லேசா இருக்கு. உனக்கு பிறந்திருந்தா கனமா இருந்திருக்கும். என்னையா குழந்தைய வச்ச காணோம்? பானு, பாத்தியா, ஆண்டவன் திருவிளையாடல. குழந்தைய வச்ச ஆப்பிளா மாறி போயிருக்கு. உன்னை வச்சிருந்தா பூஷணிக்காயா மாறி போயிருக்கு. குழந்தைய காணாங்கிற. யார் திருடி இருப்பாங்க? யாரும் திருடல. இங்க பாருங்க, இங்கதான் இருக்கு. என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சீங்க? காதல பூ வைக்கிறதா நல்லா இருக்குமா? அவருக்கு நல்லா இருக்கும். குழந்தைய கடத்திக்கிட்டு போக வந்தீங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எஜமான விசுவாசம், அவ்வளவுதான். உங்க வாசமே இங்க வேண்டாம். சரி, மரியாதையா சொல்றேன், இந்த இடத்த விட்டு போயிடுங்க. மரியாதையா சொல்றேன், போயிடலாம். சுந்தரா, ஏண்டா குறுக்க நிக்க? பெற்றவனுக்கு பிள்ளைய பாக்கணும்னு ஆசை இருக்கா? அப்படி பிள்ளைய பாக்கணும்னு ஆசை இருந்தா பொண்டாட்டிய சேர்த்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாக்கட்டும். அதுக்குதான் நீயும் உன் பொண்டாட்டி வழி இல்லாம செஞ்சுட்டீங்களே. அந்த வழியை ஏற்படுத்துறதுக்கு தாமா இவன் பிறந்திருக்கான். ஆசை இல்லாத ஆண்களை பிடிக்கிறதுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற பாசவன் அம்மா பிள்ளை. இவனை வச்சுதான் அவனை பிடிக்கணும். அண்ணா, அவருக்கு ஒண்ணு ஆசை இல்லாம இல்ல. அப்படின்னா அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போக வேண்டியதானே? டேய், முதல்ல உன் பொண்டாட்டி நீ கூப்பிட்டுக்கிட்டா மறு நிமிஷமே இவளை கூப்பிட்டுக்காரு. அதுதான் முடியாது. என் தங்கச்சி அனுப்பி என்ன அவனுடைய காலில் விட வைக்கணும்னு பார்த்தான். அதே தங்கச்சி பெத்த பிள்ளைய வச்சு நான் அவனை என்னுடைய காலில் விட வைக்க போறேன். உன் பஞ்சத்துக்கு என் பேரன் தானே கிடைக்கும். கூடுறா பிள்ளைய. அம்மா, அம்மாவா? அம்மா, நான் இந்த பையன் அவரை காட்டிட்டு வரேன். அம்மா, வாசப்படி தாண்டறதுக்கு முன்னால ஒண்ணு மட்டும் தீர்மானிச்சுக்கோங்க. என்னடா? உங்களுக்கு மகம் வேணுமா மருமகம் வேணுமா? ரெண்டுல ஒண்ணு முடிவு செய்யுங்க. ஏப்பா, ரெண்டா இருக்கிற இதயத்துல எந்த பகுதி வேணும்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? ஏண்டா என்ன இப்படி சங்கடத்துல மாட்டி விடுறீங்க? குடும்பம் இப்படி ஒரு சங்கடத்துல இவன் அவங்க அப்பாவை பிறந்த வேலை அப்படி